இந்த சம்மரில் டாக்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி கிளினிக் வந்து நீங்கள் ஒரு டாகை கொண்டு வரீங்க அப்படின்னா எப்படி கொண்டு வரணுன்றது இருக்குது. இந்த 15 to 20 டாக்ஸ் மேலே இருக்கும் கிளினிக் வரப்போ. பார்த்தீங்கன்னா வரப்பே வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு வரப்போ பயங்கரமாக ஒரு ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி வந்து அது காப்பாற்றுறதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அதில் ஒரு 10-15 டாக்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 டாக்ஸ் இறந்தே போயிடுச்சு. அது என்ன ஏன் இறந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடிக்கிற வெயிலில் நம்மளே வெளியில் போக முடியல. ஸோ அடிக்கிற வெயிலில் டாக் உடம்பு சரியாத டாகை காரில் கொண்டு வருது, ட்ரக்கில் ஓப்பனாக வச்சு கொண்டு வருது. இந்த மாதிரி கொண்டு வரப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ்லாம் வந்து ஸ்வெட் கிளான்ஸே கிடையாது. ஸ்வெட் கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பாலை மட்டும்தான் இருக்கும். அதுக்கு லேசாக தான் அது லைட்டாக ஸ்வெட் ஆகும். நம்ம ஹியூமன் பீயிங் மாதிரி உடம்பு ஃபுல்லாலாம் வேர்க்காது டாக்ஸ்க்கு. அது எப்படி அது தெர்மோ ரெகுலேஷன் நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உடம்புல இருக்கிற ஹீட் எப்படி டிசிபேட் பண்ணு பார்த்தா பேண்டிங், இந்த நாக்கை தொங்க போட்டு ஹான்னு சொல்கிறப்ப அது வெளியில் அந்த பேண்டிங்கில் தான் எல்லாமே வந்து தெர்மோ ரெகுலேஷன் நடக்கும். உடம்புல ஹீட்லாம் டெசிபேட் ஆகுது, அதில் தான் நடக்கும். ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதனால ஃபுல்லாக டெசிபேட் ஆக முடியாது. நம்ம ஹியூமன் மாதிரி பெருசாக ஒன்றும் அதுக்கு வேர்க்காது. அப்போ என்ன ஆகும் பார்த்தா டக்குன்னு அதுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வந்துடும். ஹீட் ஸ்ட்ரோக் வந்து என்ன மெயினாக வந்து பிரெயின், ஐ, கிட்னி, லிவர் தான் மெயினாக போய் பாதிக்கும். டுவர்ட்ஸ் அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் மாதிரி போயிடும். ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜில் கொண்டு வந்த டாக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்கார்டினேஷன் வரும், கோமாக்கு போயிடும். ஒரு மாதிரி பயங்கர சலவேஷன்லாம் இருக்கும். அந்த பயங்கர சலவேஷன் இருக்கிறப்பே கண்டுபிடிச்சு டக்குன்னு ஐஸ் வாட்டர் போட்டு மேலே அப்ளை பண்ணி விட்டு கூல் டவுன் பண்ணி ஏசி ரூமில் வச்சிடணும்.